பொதுவாகவே ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா ராசியாதிபதி, நட்சத்திராதிபதி, லக்னாதிபதினு 3 சொல்லுவாங்க. அதாவது ராசி என்பது உடல், லக்னம் என்பது உயிர், நட்சத்திரம் என்பது புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 3மே ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல நல்ல நிலையில் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க 100% வாழ்க்கையில முன்னேறுவாங்க அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்லிடலாம். இதுல லக்னாதிபதி ஒரு சமயம் நீச்சமாயிட்டாரு அல்லது மறைவு ஸ்தானத்துல போயிட்டாரு. அப்ப அந்த ஜாதகம் என்ன எப்படி இருக்கும்? அந்த லக்னாதிபதி மறைஞ்சிட்டாரு அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் 12 பாவங்களுக்கு உண்டான பலன்களும் கொஞ்சமா தடைப்பட்டு தான் கிடைக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ராசியாதிபதிய பார்க்கணும். அப்ப ராசியாதிபதி அதே நிலையில இருக்கிறாரு, மறைவுலயோ அல்லது நீச்சத்திலயோ இருக்கிறாரு அப்படின்னா, நம்ம நட்சத்திராதிபதிய பார்க்கணும். ஏன்னா இந்த 3ல் ஒருவராவது நிச்சயமா ஒரு ஜாதகத்துல நல்ல நிலையில தான் இருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு நட்சத்திராதிபதி நல்ல நிலையில் இருக்கிறாரு அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அனைத்தும் கிடைக்கும் சிறு தாமதத்திற்கு பிறகு. ஆனா கிடைக்காம மட்டும் போயிடாது. இல்லைங்க எங்களுக்கு நட்சத்திராதிபதியும் கெட்டுட்டாரு, ராசியாதிபதியும் கெட்டு போயிட்டாரு, லக்னாதிபதியும் கெட்டு போயிட்டாரு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்னா லக்னம் பிறப்பது சூரியன்ல இருந்து. அப்ப அந்த சூரியன் நல்ல நிலையில் இருக்கிறாரான்னு பார்க்கணும். அதே போல ராசி பிறப்பது சந்திரனில் இருந்து. அப்ப சந்திரன் நல்ல நிலையில் இருக்கிறாரான்னு பார்க்கணும். இவர்கள் இருவருமே ஒரு நல்ல நிலையில் இருந்தா கூட அந்த ஜாதகத்திற்கு கிடைக்க வேண்டிய பலன் நிச்சயமா கிடைச்சிருங்க. இது போல இன்னும் நம்ம சேனல்ல பல பதிவுகளை சொல்றதுக்கு இருக்கிறோம். நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.